வணக்கம். மாநிலங்களவையை பற்றி பார்க்குறோம். மாநிலங்களவையில் 238 பேர் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் இருந்தும் 12 பேர் நியமன உறுப்பினர்களாகவும் இருப்பாங்க. குடியரசுத் தலைவர் நியமிப்பார். மொத்தம் 250 உறுப்பினர்களை கொண்டது தான் மாநிலங்களவை. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த மேலவையை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தோட 2வது ஆட்சி மன்றம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது மாநிலங்களவை தான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சி மன்ற குழுவை போல தான் இது மாநிலங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. இது 1952 ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது தான் இந்த மாநிலங்களவை. இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சி மன்ற குழுவை போல இருக்குது. இது கலைக்கவே முடியாது. இது 2 வருடத்திற்கு ஒரு முறை 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் பதவி காலத்தை முடிப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய உறுப்பினரோட பதவி காலம் 6 ஆண்டுகள். மாநிலங்களவை கலைக்கப்படாது. அது ஒரு நிரந்தரமான அவை. இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு மூலம் விகிதாசார பிரதிநிதித்துவப்படி தேர்ந்தெடுப்பாங்க. நன்றி.